பார்ஷாலிட்டி அப்படின்றது இப்போ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. படிக்கிற பிள்ளை இப்படி படிக்கிறான் அப்படின்னு சொன்ன முதல்ல முகம் சுழிச்சியே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க சார். ஒரு கிளாஸ் ரூம்ல வர்றப்ப எல்லாரையும் சமமா பாவிக்கிற மனப்பான்மையோட தான் ஆசிரியர் இருக்கணும். அதுதான் தர்மமும் கூட. ஓகே, சொல்லுங்க சார். நீங்க டெல்லியை ஆண்ட சுல்தான்கள் அதில் பால்பன் ஒரு சுல்தான் ஆட்சி பண்ணார். அவர் அரசவையில் அரியணையில் ஏறி உட்காண்டாருன்னா அரசர் தான், வேற எந்த இஷ்யூவும் பார்க்க மாட்டார். அவருடைய மகன் இறந்துட்டான்ட்டு செய்தி வந்துச்சு அவருக்கு. இப்போ அந்த அரியணையில் உட்காந்துருக்கும் போது அழகவே இல்லை அவர். அது அரியணை விட்டு இறங்கி வந்து அதன் பிறகு தான் அழுதார் அவர். அதுபோல் ஆசிரியர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது வீட்டில் உள்ள பிரச்சனையை வீட்டிலேயே விட்டுட்டு வரணும். அந்த பிரச்சனையை வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்தால் அந்த தாக்கம் வந்து பிள்ளைகள் மேலே காமிக்கிறாங்க. டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா டீச்சர்ஸ் வந்து வீட்டில் இருக்கிற பிரச்சனையை வீட்டிலேயே விட்டுட்டு வரணும். இட்ஸ் வெரி வெரி வேலிட் பாயிண்ட் சார். தீர்வை நோக்கி யாராவது சில நீங்கள் சஜஷன் பண்ணுறதுனா கொடுக்கலாம் சார். இதாவது இப்போ மாணவர்கள் கிட்ட போகும்போது ஆசிரியர் வந்து மாணவராக தான் இருக்கணும். அதாவது பிரச்சனையை சொல்லும் போது அவங்க ஒரு நண்பனாக இருக்கணும். அதே நல்ல சூழ்நிலை புரிஞ்சுக்க தெரியணும். முதல்ல ஏனோ தானோ சரி வரோம் பாடம் எடுக்கிறோம் போறோன்றது மட்டும் இல்லாமல் அவங்க என்னன்னா இப்போ ஒரு மாணவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட கலந்து பேசணும், என்ன விஷயன்றது சொல்லணும். ஸோ கேட்கும் போது அவனுக்கு அந்த தைரியம் வரும். சரி இப்போ சொன்ன ஒரு தீர்வு கிடைக்கும்ன்றது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இதை ஏற்படுத்தினாங்களே நல்ல உறவும் இருக்கும், நல்ல சமூகமும் இருக்கும். ஆசிரியர் பணி அப்படிங்கிறது புனிதமான பணி. இப்ப என்ன இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற வேலையே இல்ல அப்படின்னா டீச்சர் ஏறலாம்டா, வேற வேலையே இல்லைன்னா டீச்சர் ஏறலாம். சோ டீச்சர் ஆகிறது அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டோட வரணும். சோ அந்த இன்ட்ரெஸ்டோட உள்ள வந்தாதான் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சரோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல, வேற வழி, அந்த பணிக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் பண்றதுக்கு காரணம். மாடர்ன் லைஃப்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு எப்படிப்பட்ட டீச்சர் வேணும், எப்படி ஒரு ரிலேஷன் அமைக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறது வந்து ஒரு 4-5 விஷயம் தான் இருக்கு. முதல்ல வந்து அவன் வந்து அந்த டீச்சரை ஒரு நண்பனா பார்க்கணும். ஏன்னா அவன் வந்து அவனுடைய லைஃப்ல இருக்க நிறைய விஷயத்த கத்துக்க போறான். நிறைய பேருக்கு கற்பிக்கிறதுக்கு ஒரு டீச்சரை வந்து முன்னுதாரணமா இருக்காங்க. ஸோ தட் அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ தட் இவங்களும் நிறைய தரலாம். ரெண்டாவது வந்து என்கரேஜ்மெண்ட். ஒரு டீச்சரும் எவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜ் பண்றாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மாணவோட ஒரு முன்னேற்றம் நடக்கும். என்னோட பள்ளி பருவத்திலையும் இங்க கல்லூரி பருவத்திலையும் ஒரு சின்ன சின்ன இதுக்கும் வந்து என்கரேஜ் பண்றாங்க. என்னோட பள்ளி பருவமா சரி ஒரு சின்ன சாதனை என்னோட படிப்புக்கு சேர்ந்ததா இருந்தாலும் சேராமையா இருந்தாலும் அதை வந்து என்னோட ஸ்டாஃப்ஸ் என்னோட டீச்சர்ஸ்ல என்ன செஞ்சாங்கன்னா என்னை என்கரேஜ் பண்ணாங்க. மூணாவது நம்மளுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கணும். எப்படி முன்னுதாரணமா இருக்கலாம்னா அவங்க வந்து ஒரு யூனிக் கேரக்டர், ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர், நல்ல ஒரு அவங்கள பார்த்தவொடனே வாவ் இப்படிதான் இருக்கணும், ஒரு டீச்சர் இப்படிதான் இருக்கணும்னா அவங்க அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கு இருக்க ரிலேஷன் அதிகமாகுது. கடைசியா தான் என்ன ஆகுதுன்னா நாலேஜ் பத்தி வருது. இந்த நாலேஜ் இதுக்கு முன்னாடியே இந்த 3 இது இருக்கு. இந்த 3 இதுவும் நல்லா இருந்தாலே நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்க ரிலேஷன் நல்லா பில் ஆயிடும். கடைசியா தான் நாலேஜ் வருது. நாலேஜும் இப்போ வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜினால நாங்க இப்போ டீச்சர்ஸ் கூட வாட்ஸ்அப்லேயே வந்து டவுட் கேட்டுக்கிறோம். என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் வேணும் நாங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க எங்களுக்கு நிறைய சொல்லி தராங்க. நாங்களும் அவங்களும் வந்து நிறைய ஈக்குவலண்டா இருந்து நிறைய கத்துக்கிறோம். ஸோ தட் இதை நாலுத்துமே ஃபாலோ பண்ணாலே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகும் நான் சொல்ல விரும்புறேன். ஓகே, சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. மாணவர்களை செதுக்கும் சிற்பிகள் ஆசிரியர்கள். மனிதர்கள் அனைவருக்கும் 2 கண்கள் உண்டு. திறப்பார்கள், மூடுவார்கள். ஆனால் அறிவு கண்ணான 3ஆம் கண்ணை திறப்பவர்கள் ஆசிரியர்கள். தாய் தந்தை இன்றியும் பிள்ளைகள் வளர்வார்கள். அப்பிள்ளைகள் சிறப்பாக வளர்வதற்கு உதவி புரிவது ஆசிரியர்கள். வலிமையாக்குவதும் ஆசிரியர்கள், வழி நடத்துவதும் ஆசிரியர்கள், வழி காட்டுவதும் ஆசிரியர்கள், அவர்கள் வாழ்க்கையை வளமாக்குவதும் ஆசிரியர்கள். இக்கவிதையை நான் எழுத காரணம் ஆசிரியர்கள். என் ஆசிரியர்கள் இல்லை என்றால் இக்கவிதையை நான் எழுதியிருக்க முடியாது. இறுதியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம், நம் மாணவர்களின் முதுகெலும்பு ஆசிரியர்கள். வாய்ப்புக்கு நன்றி. ஓகே, பியூட்டிஃபுல். தம்பி நீங்க என்ன சொல்ல நினைச்சீங்க? ரொம்ப நாள் ட்ரை பண்றீங்க, சொல்லுங்க நீங்க. ஓகே, சொல்லுங்க. குரு ஆகிய நீ அறியாமையாகிய இருளை மட்டும் நீக்கவில்லை, அறிவொளியையும் என்னுள் ஏற்றினாய். எனக்குள் புதைந்திருக்கும் புதையலை தேடி என்னிடத்தில் தந்து என்னையும் வாழ்வின் உச்சிக்கு உயர்த்தினாய். எனக்கு மட்டும் நீ தாயல்ல, பலருக்கும் தாயாக விளங்குகின்றாய். வாழ்வின் உச்சத்துக்கு உயர ஏணிப்படியாய் என்னை ஏற்றிவிட்டாய். ஆனால் நீ உயராமல் இருந்த இடத்தில் இருந்தே எங்களின் உயரத்தை கண்டு நீ மகிழ்கின்றாய். உந்தன் அர்ப்பணிப்புக்கு கோடான கோடி நன்றி கூறினாலும் அதற்கு ஈடாகாது. நன்றி. நேர்கள், இந்த 2 தரப்புல இருந்து பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஆக்கப்பூர்வமாக எதிர்வினையாற்றக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம பேசிட்டே இருந்தோம். ஏன்னா ரியாலிட்டியில நிதர்சனத்துல அதுதான் உண்மையா இருந்துட்டு இருக்கு. அவர்கள் சொல்றது முற்றிலுமாக பொய்ன்னு ஒதுக்கிட முடியாது, முற்றிலுமாக உண்மை என்றது ஏற்றுக்க முடியாது. ஸோ இரண்டுக்கும் ஒரு
கலந்த ஒரு பொது வெளியில் தான் நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கோம். இதுக்கு என்ன ப்ராபபிளான தீர்வுகளை நம்ம பண்ண முடியும், என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு, சாத்தியக்கூறு ஒரு பாசிட்டிவான வகையில் இந்த சமூகத்தையும் மாணவர்களையும் ஆசிரியர்களுக்கு உண்டான உறவை மேம்படுத்துவதற்கு என்ன வகையான வழிமுறைகளை நாம் பார்க்க முடியுங்கிறதையும் நம்ம நிச்சயமா யோசிச்சாகணும். ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை கட்டமைப்பதற்கு இந்த உறவு மிக மிக முக்கியமானது. ஏன்னா இன்னையோட முடிஞ்சு போற உறவு கிடையாது. இறக்கும் வரை மனதிலே பல்வேறு நினைவுகளையும் பதிவுகளையும் உருவாக்குகிற உறவு ஆசிரியர் மாணவர் உறவு. அது நிச்சயமா ஒரு ஹெல்த்தியான சுச்சுவேஷனுக்கு போறதுக்கு உண்டான என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ங்கிறத பத்தி பேசுறதுக்கு 2 சிறப்பு ஆளுமைகளை என்ற அரங்கத்திற்கு அழைத்திருக்கிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு சமூக ஆர்வலராக பல்வேறு தளங்களில் தன்னுடைய ஆலோசனைகள் மூலமாக குழந்தைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, நிறுவனங்களுக்கு என உளவியல் சார்ந்த பல்வேறு சிக்கல்களை தீர்க்கக்கூடியவரும் தற்பொழுது ஒரு சென்னையில் அமைந்திருக்கிற பொறியியல் கல்லூரியுடைய முதல்வராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற திருமதி உஷா ஈஸ்வரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மேடம், இவ்வளவு நாள் இவங்க பேசுறதுலாம் கேட்டிருப்பீங்க. உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன இதை பத்தின, ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி பெட்டரா ஆக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் நீங்க கொஞ்சம் சொன்னாங்க. உங்க வீட்ல கர்ப்பிணி பெண் யாரும் இருக்காங்களா? அப்படின்னா நிச்சயமா பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடி மையத்துல அவங்களோட பேரை பதிவு பண்ணிருப்பீங்க இல்லையா? அப்படி பதிவு பண்ணிருக்கிறது மூலமா இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகள், ரணஜன்னி தடுப்பூசி, இரும்பு சத்து மாத்திரைகள்னு எல்லா விதமான கர்ப்பகால பராமரிப்பு சேவைகளும் அளிக்கப்படுது. குழந்தை பிறந்த 6 மாசம் வரைக்கும் சத்தான இணை உணவும் இவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதோட அரசாங்கம் கொடுக்கிற பிரசவ கால உதவித்தொகையும் இவங்களுக்கு கிடைக்கும். உடனடியா அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்துக்கு போய் பேரை பதிவு பண்ணிக்கங்க. என்னை ஒரு ஆரோக்கியமான தாயா மாத்தினதும், நல்ல கல்வியை கொடுத்தது எனக்கு இந்த குழந்தைகள் மையம் தான். உமன்ஸ் ரைட்ஸ் எல்லாம் என்ன, இது எல்லாமே சொல்லி கொடுத்தது அங்கன்வாடி மையத்துல இருக்கிற ஆசிரியர்கள் தான். என்னோட ஹையர் ஸ்டடீஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஐடி கம்பெனில 2 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2 வயசுல இருந்து 5 வயசு வரை இங்கதான் படிச்சேன். நான் இங்க நிறைய நல்ல பழக்கங்களை கத்துக்கிட்டேன். இந்த அடிப்படை எழுத்துக்கள், சில கதைகள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வரதுனால எங்களுக்கு அந்த பிள்ளைங்களை ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியா. இன்னைக்கு அட்வொகேட்டா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னோட அங்கன்வாடி மகன். என்னோட கவுன்சிலிங்ல நான் நிறைய பார்த்தது என்னன்னா, ஒரு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பள்ளி பருவத்திலயோ இல்லைன்னா ஒரு கல்லூரியிலோ ஏற்பட்ட ஒரு மன காயமே அவங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் அது பாதிப்பா இருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன் அவங்கள ஃபேமிலி லைஃப்ல காட்டுவாங்க. இல்ல அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகும். ஸோ இவங்க நிறைய பேர் சொன்னாங்க, எங்களை எல்லாரும் எதிர்க்கும் திட்டக்கூடாது, எல்லாரும் எதிர்க்கும் அவமானப்படுத்தக்கூடாது. நான் அதை ரொம்ப ஆதரிக்கிறேன். ஏன்னா இப்ப ஒரு ஆண்கள் பெண்கள் படிக்கிற இடத்துல ஒரு ஆணை பெண்கள் எதிர்க்க ஏதானு சொல்லிட்டா அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா ஃபீல் பண்றாங்க. அந்த பொண்ணு எதிர்க்க என்ன திட்டாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ கல்லூரியிலயோ இல்ல பள்ளியிலயோ ஆசிரியர்கள் சொல்லணும் அப்படின்றப்போ எல்லாரும் எதிர்க்கே சொன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் எதிர்க்கையும் அவமானப்படுத்துற மாதிரி சொன்னா நெக்ஸ்ட் டைம் அதை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பாதிப்பு பின்னாடி அவங்களுக்கு வர போற ஃபேமிலிலயோ இல்ல வேற இடத்துலயோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தனியா கூப்பிட்டு கவுன்சிலிங்ன்ற முறையில நீ என்ன பண்றது எப்படி இருக்கு அப்படிங்கறத விளக்கினாதான் அதுக்கான மாற்றம் கிடைக்குமே தவிர தண்டிப்பு அப்படிங்கிறது ஒரு ஆசிரியருக்கு இருக்கக்கூடாது. மாற்றத்தை கொண்டு வரவங்களாதான் ஒரு ஆசிரியர் இருக்கணும். இன்னொன்னு, இந்த தம்பி இப்போ எல்லாருமே அந்த தம்பியை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவரோட பாயிண்ட் ஒரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ அவர் என்ன சொல்றாரு, நாங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு 4 பேர் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்கறாங்க, நீ என்ன கூப்பிட்டு சொல்லியிருந்தா நான் மாறி இருப்பேன் அப்படின்றாங்க. அதுல என்ன நம்ம பேசிக்கா எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த அன்புக்கு அவர் ஏங்குறாரு. அவர் வீட்லயோ இல்ல வெளியிலயோ ஃப்ரெண்ட்ஷிப்லயோ எங்கேயுமே அவர் சொல்றத கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அதனால அவர் நம்மளோட அட்டென்ஷனை இழுக்க பாக்குறாரு. நான் இப்படி இருந்தாலாவது என்ன கூப்பிட்டு பேச மாட்டியா நீ அப்படின்னு தான் நினைக்கிறாரு தவிர அவர் வாழ்க்கையை அவர் கெடுத்துக்கணும்ன்ற எண்ணம் யாருக்குமே இருக்காது. ஆனா நம்மளோட அட்டென்ஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த குழந்தை எந்த குழந்தையும் தவறா பிறக்காது, எந்த பேரண்ட்ஸும் குழந்தைங்கள தவறா வளர்க்க மாட்டாங்க. ஆனா கண்காணிப்பு இல்லாம அவங்கள விடும்போது, அவங்க அந்த அன்புக்கு ஏங்கும் போது, தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல போகும்போதோ இல்ல அந்த டைமை வேற மாதிரி செலவழிக்கும் போதோ அவங்க சிச்சுவேஷனலா தான் ஒரு நெகட்டிவா சமூகத்துக்கு பார்வையில இருக்காங்களே தவிர ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி கிடையாது. ஒரு மனுஷன் எடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அதோட பர்சன்டேஜ் தான் வேரி ஆகும். ஸோ அந்த பர்சன்டேஜ்ல பாசிட்டிவ் இருக்கும்போது ஒரு ஃபேக்கல்ட்டி கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற பாசிட்டிவ் ஐடென்டிஃபை பண்ணி
உனக்கு அந்த திறமை இருக்கு, இந்த திறமை மத்தவங்களுக்கு எல்லாம் இல்ல, நீ ஏன் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்க கூடாது? நான் அன்னைக்கு பார்த்தேன், நீ ரொம்ப நல்லா பேசுற, உனக்கு ரொம்ப நல்ல கம்யூனிகேட்டிவ் ஸ்கில் இருக்கு, நீ ரொம்ப நல்லா வரைகிற, நீ நல்லா ஆர்கனைஸ் பண்ற, நீ நல்ல லீடரா இருக்க, நீ நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும்போது அடுத்து அந்த ஆசிரியரை பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு பாராட்ட தான் அந்த மாணவன் வந்து விரும்புவான். அப்போ வந்து கிளாஸ்ல வந்து ஒரு ரவுடியாவோ இல்லைன்னா வந்து அங்க வந்து ஒரு இன்டிசிப்ளின்டாவோ இருக்கவே மாட்டான். ஏன்னா அந்த பாராட்டுங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு பர்சன் கிட்ட அவன் பார்த்திருக்கான். அது மாதிரி ஆசிரியர்கள் வந்து அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தனியா ஒதுக்காம அவங்களுக்கு இருக்கிற பாசிட்டிவிட்டியை கண்டுபிடிச்சு அவங்கள என்கரேஜ் பண்ணா கண்டிப்பா எந்த ஆசிரியரும் எந்த மாணவனையும் சமாளிக்கலாம். எல்லா ஆசிரியருக்கும் எல்லா மாணவர்களும் மரியாதை கொடுப்பாங்க, கேட்டே வாங்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா மரியாதை கொடுப்பாங்க. அடுத்ததாக வந்து ஆசிரியர் மாணவர் உறவுல வந்து இருக்கின்ற பல்வேறு சிக்கல்கள் ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் இருக்குது அப்படிங்கிற பார்வையோடும் இதை எப்படி மாற்றுறதுக்கு உண்டான வழிகள், அதை சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாங்கிறத பத்தி பேசுறதுக்காக மற்றொரு ஆளுமையை அழைத்திருக்கிறோம். இவர்கள் வந்து தொலைக்காட்சியில் நன்கு பரிச்சயமான ஒரு முகம். சமூக நீதிக்காகவும் சமூக மாற்றத்திற்காகவும் தொடர்ந்து தன்னுடைய குரலை எல்லா தளங்களிலும் பதிவு செய்து கொண்டிருக்கின்ற சமூக ஆர்வலர் சிவ ஜெயராஜன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். என்ன கோமதி, அங்கன்வாடி மையத்துல இருந்து வெளியே வர? என் பையனை தான் அங்க விட்டுட்டு வர. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு மனுஷனோட மூளை அவனோட 6 வயசுலயே 80% வளர்ச்சி அடைஞ்சிருமா. இந்த பருவத்துல குழந்தைக்கு கட்டாயம் தேவைப்படுற முன்பருவ கல்விய நம்ம அங்கன்வாடி மையங்கள்ல விளையாட்டாவும் செயல் விளக்கமாவும் அறிவு தூண்டக்கூடிய வகையிலயும் சொல்லி தராங்க. அதோட முட்டை, கொண்டைக்கடலை, பாசிப்பயிறு, உருளைக்கிழங்குன்னு சத்தான உணவுகளும் தராங்க. அத்தனையும் செலவில்லாமலா? ஆமாக்கா, இங்க முன்பருவ கல்வியை முடிச்சிட்டு பள்ளிக்கு போற குழந்தைங்க அறிவிலையும் பண்புலையும் சிறந்து விளங்குறாங்கன்னா பாத்துக்கோங்க. சந்தோஷமான விஷயம்தான். நாளைக்கு ஏன் மகனையும் அங்கன்வாடி மையத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். 8 வயதிலே தான் நெதர்லாந்துல வந்து பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புறாங்க. இஸ்ரேலிலே வந்து 7 வயதிலே தான் பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகளை அனுப்புறாங்க. இங்கு 2.5 வயதிலே பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகளை நாம் அனுப்புகிறோம். அடிப்படையிலே நம்முடைய சிஸ்டமேட்டிக்கா இங்கு கரப்டா இருக்கிறது. இது சிலபஸ் திட்டமிடப்பட்ட இந்த சிலபஸ் மார்க்குக்குள்ளே எங்களை நீங்கள் கட்டி போடுகிற வரைக்கும், மாணவர்களை கட்டி போடுகிற வரைக்கும் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் ஒருபோதும் உறவு சரியாக இருக்காது. நீங்கள் ஆசிரியர் குரு சிஷ்யன் உறவுதான் இருந்தது நம்முடைய பண்டைய காலத்திலே. அது மாறி இன்றைக்கு ஆசிரியர்களை கிண்டல் செய்கிற விஷயமாக மாறி இருக்கிறது. ஆசிரியர் பெண் பிள்ளையை கிண்டல் செய்வதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல மாணவர்கள் பெண் ஆசிரியர்களை கிண்டல் செய்வதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, சமுதாய விஷயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது சமுதாய மாற்றத்திற்கேற்ப தங்களை தயார் செய்து கொள்ளுகிற ஆசிரியர்கள் இன்றைக்கு குறைவு. நீங்க டாஸ்மாக்கு எப்படி வந்து இன்னைக்கு டார்கெட் பிக்ஸ் பண்ணப்படுகிறதோ அதை போல ஆசிரியர்களுக்கும் இங்க டார்கெட் பிக்ஸ் பண்ணப்படுகிறது. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, நாமக்கல்லில் இருக்கிற கோழி பண்ணைகளைப் போல இன்றைக்கு கோழி பண்ணைகளாகத்தான் பள்ளிக்கூடங்களும் இன்ஜினியரிங் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதையும் தாண்டி நாம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் ஒரு சுய பரிசோதனை நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இதிலே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெளிவாக சொன்னார், ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் வகுப்பறையிலே தான் உருவாகிறது. இன்னும் கூட ஆசிரியர் என்பது நன்னூலிலே ஆசு ரியர் என்று பிரிக்கப்படுகிறது. ஆசு என்றால் என்ன தெரியுமா? சுத்தம். ரியர் என்றால் என்ன தெரியுமா? சுத்தத்தை வளர்ப்பது. அதுதான் ஆசிரியர். ஆனால் இன்றைக்கு மாணவர்களும் அதை கிரகிக்கவில்லை, ஆசிரியர்களும் அதை உணரவில்லை. தங்களுடைய கடமை, தாங்கள் வாங்குகிற சம்பளத்திற்கு கடமைக்கு நாம் பாடம் எடுக்க வேண்டும் என்று ஆசிரியர் நினைக்கிறார். மாணவர் தன்னுடைய பெற்றோர் பிரஷர் பண்ணி அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால வீட்டுல இருந்து தப்பிச்சு பள்ளிக்கூடத்துக்கு வரான், பள்ளிக்கூடத்துல இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போறான். அவ்வளவுதான் நடக்குது இங்க. நீங்க காலையில 8 மணிக்கு பிள்ளையை கிளப்பி அனுப்புற அம்மாக்களை, நீங்கள் பரபரவென்று இயங்குகிற அம்மாக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவரை எழுப்பி குளிக்க வச்சு இட்லியை ஊட்டிக்கிட்டே போய் பிள்ளைய ஆட்டோவில் உட்கார வச்சு ஆட்டோ டிரைவருக்கு சேர்த்து ஊட்டி அனுப்பி வைக்கிற இடங்களை நாம் பார்க்கிறோம். ஏன்னா 8 மணிக்கு இன்னைக்கு பிள்ளை பள்ளிக்கூடம் இருக்கிறது. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அடையாளப்படுத்தப்பட்ட பொழுது எப்படி ஒரு ஆசிரியரால் நான் அடையாளப்படுத்தப்பட்டேன். 5 வயதிலே நான் முதலாக மேடையிலே பேச ஆரம்பித்தேன். இன்றைக்கு
ஒரு அடையாளப்பட்டு நான் இருக்கிறேன் என்று சொன்னால் என்னை 5 வயதிலே அந்த மேடையில் ஏற்றிய ஆசிரியரை நான் இன்னும் தொடர்பு வைத்திருக்கிறேன் அந்த தமிழ் ஆசிரியரோடு. அவர் சொல்லிக் கொடுத்த அந்த பாடல் பாரதிதாசன் வரிகளிலே தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை என்று அன்றைக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வரி எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. 35 ஆண்டுகளுக்கு முன்னால் என் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த அந்த வரி எனக்கு இன்றைக்கும் நினைவு இருக்கிறது. அந்த ஆசிரியரோடு நான் தொடர்பு வைத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு எந்த பிள்ளையாவது நீங்கள் கேட்டு பாருங்கள், எந்த ஆசிரியரோடு யாராவது தொடர்பு வைத்திருக்கிறார்களா என்று கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் இங்கே ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, மாணவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி. இங்கே ஒரு ஆசிரியை சொன்னார், எனக்கு வணக்கம் வைக்க மறுக்கிறார்கள் பிள்ளைகள், நான் என்னுடைய ஆசிரியரை பார்த்து நடுங்குவேன் என்று ஒரு ஆசிரியர் இங்கே சொன்னார். எனக்கு வியப்பாக இருந்தது. ஏன் நீங்க உங்களை பார்த்து உங்கள் மாணவன் பயப்பட வேண்டும் என்று முதலிலே நினைக்கிறீர்கள்? அந்த அதிகாரம் நீங்கள் கையில் எடுக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கும் மாணவனுக்கும் இருக்கிற அந்த அன்பு இடைவெளியாகிறது. அந்த இடைவெளி எப்பொழுது உருவாகிறது? ஒரு வகுப்பறையிலே அந்த டீச்சர் தன்னுடைய அதிகாரத்தை கையிலே எடுக்கின்ற பொழுது அந்த இடைவெளி உருவாகின்றது. அதற்கடுத்து இன்றைக்கு வாட்ஸ்அப் வந்ததற்கு பிறகு, பேஸ்புக் வந்ததற்கு பிறகு, கூகுள் ஆண்டவர் வந்ததற்கு பிறகு இன்றைக்கு நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வெளியிலே இருக்கிறது. நீங்கள் ஒரு பொழுதும் இன்ட்ராக்ட் பண்ண மறுக்கின்ற பொழுது, நீங்கள் பேச மறுக்கின்ற பொழுது பிள்ளைகளோடு அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. சமுதாய பிரச்சனை இருக்கிறது. ஒரு பெண் பிள்ளை கல்லூரிக்கு வருகின்ற பெண் பிள்ளைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், வெளியில ஈவ் டீசிங் நடக்கலாம், அல்லது வேறு வகை பாலியல் தொந்தரவுகள் இருக்கலாம், அவர் மிரட்டப்படலாம். அவர் எங்கே சொல்லுவார்? வீட்டிலே சொல்ல முடியாது. ஆசிரியர் ஒருவேளை நம்மோடு சரிசமமாக பேசினால், இன்ட்ராக்ட் பண்ணால் ஆசிரியரோடு பகிர்ந்து கொள்ள முடியும், அவர் காப்பாற்ற முடியும். எனக்கு தெரிந்த ஒரு வழக்கு, ஒரு காவல் நிலையத்திற்கு சென்று ஒரு பெண் பிள்ளை இன்ஜினியரிங் கல்லூரியிலே கடைசி வருடம் படிக்கிற ஒரு பெண் பிள்ளை கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்காக அந்த கல்லூரியில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று திரும்ப அவரை அந்த கல்லூரியில் சேர்த்து விட்டேன். ஆக தனக்கான சமுதாய பிரச்சனையிலே இருந்து கூட மாணவர்கள் தங்களை வெளியிலே காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு கட்டமைப்பை, ஒரு சிஸ்டமை இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதற்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கிற மென்டல் பிரஷர் முதலிலே அது தீர்க்கப்பட வேண்டும். இதற்கு தீர்வையும் நான் பரிந்துரைக்க விரும்புகிறேன். அதாவது டார்கெட் பிக்ஸ் செய்து இந்த பிள்ளைக்கு பாடம் நடத்த வேண்டும் என்று நினைப்பதை முதலிலே நாம் கைவிட வேண்டும். அது அரசாங்க பள்ளியாக இருந்தாலும் தனியார் பள்ளியாக இருந்தாலும். இன்னொன்று, மாணவர்கள் குறைவாக மதிப்பெண் எடுக்கிற மாணவர்களிடத்திலே ஒரு போக்கையும், நன்றாக மதிப்பெண் எடுக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு போக்கையும் கடைபிடிக்கிற ஆசிரியர்கள் இன்றைக்கு எல்லா இடத்திலும் பரவலாக இருக்கிறார்கள். அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை நாம் தடுக்க வேண்டும். இன்னொன்று சார், அசைன்மெண்ட்னு ரெண்டாவது ப்ராஜெக்ட்னு எவன் தான் கண்டுபிடிச்சானே தெரியல, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்க. இல்ல, அதாவது இப்ப நீங்க இப்பொழுது எப்படி தெரியுமா பள்ளிக்கூடங்கள் மாறிவிட்டது? இந்த அசைன்மெண்ட் ப்ராஜெக்டை பெற்றோர்களும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இப்ப நீங்க ஒரு பிள்ளை வீட்டுக்கு 3வது வகுப்பு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற என்னுடைய பிள்ளை என்னுடைய மனைவி வாட்ஸ்அப் குரூப் வைத்திருக்கிறார். என் பிள்ளை வாட்ஸ்அப் குரூப் வைத்திருக்கிறார். ப்ராஜெக்டையும் பிள்ளைகள் எழுதாத ஹோம்வொர்க்கையும் இவர் எழுதுவது, அவர் வேலையை முடித்து விட்டு 6 மணிக்கு வங்கியிலிருந்து வந்ததற்கு பிறகு அவர் இதை செய்வதற்கு 3 மணி நேரம் ஆகிறது. ப்ராஜெக்டையும் இந்த சனி ஞாயிறாவது ஓய்வு கொடுக்கிறார்களா? அதுவும் கிடையாது. அன்றைக்கு சேர்த்து 2 அசைன்மெண்ட்டை கொடுத்து அனுப்புறாங்க. ஆக நான் 10ஆம் வகுப்பிலே படித்த பாடத்தை என் பிள்ளை இன்றைக்கு 3ஆம் வகுப்பிலே படிக்கிறாள். இதுதான் இன்றைக்கான நிலைமை. இந்த மென்டல் பிரஷரை நீங்க ஏன் கொடுக்குறீங்க? இதுதான் நம்முடைய கேள்வி. அதற்கடுத்து இதை நாம் தீர்க்க வேண்டும்னு சொன்னா, ஆசிரியர்கள் இன்றைக்கு கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். பிராக்டிக்கல் மார்க்குக்காக எத்தனை பிள்ளைகளை மிரட்டப்படுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். இங்க இருக்கிற பல ஆசிரியர்களுக்கும் தெரிந்திருக்கும். நிச்சயமாக நீங்க இந்த பிராக்டிக்கல் மார்க் போடணும், இந்த பிராக்டிக்கல் உங்களுக்கு நீங்க டியூஷன் வாங்கன்னு மிரட்டப்படுறாங்க இல்லையா மாணவர்கள்? நீங்க ஏன் மிரட்டப்படுறாங்க? டியூஷன் வைப்பது சட்டப்படி தவறு. ஆனால் இன்றைக்கு எல்லா இடத்திலும் ஆசிரியர்கள் டியூஷன் நடத்துறாங்க. 300 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் மாதம் டியூஷன் ஃபீஸ் வாங்குகிற ஆசிரியர்கள் எனக்கு தெரியும். இது எப்படி உருவானது? ஆக இந்த ஆசிரியர் மாணவர் உறவு எங்கே தெரியுமா மேம்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு மகனுக்கும் தந்தைக்கும் இருக்கிற உறவாக ஆசிரியர் மாணவர் உறவு இருக்க வேண்டும். ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற உறவாக ஒரு ஆசிரியர் மாணவர் உறவு இருக்க வேண்டும். நம்முடைய அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அடிப்படை இந்த கல்வி சிஸ்டத்தையும் மாற்ற வேண்டும்.
இன்றைய கருத்துக்களம் உங்களுக்கு புதிய பார்வையும் புதிய சிந்தனையும் கொடுத்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த மாற்றங்கள் தொடர வேண்டும், நல்ல சமூகம் வளர. மீண்டும் மற்றும் ஒரு கருத்துக்களத்தில் அர்த்தமுள்ள ஆழமான தலைப்போடு உங்களை சந்திக்கும் வரை பாஸ்கரனின் பணிவான வணக்கங்கள். மீண்டும் சந்திப்போம், விவாதிப்போம். அதுவரை அன்பு, நன்றி, வணக்கம்.